அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒமன் அராத ஐயுல்லஹிய, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் அந்த குர்பானி கொடுக்கிற வரைக்கும் அவர் நகங்களையும் முடிகளையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எவ்வளோ நாளைக்கு வெட்ட வேண்டாம்னு சொன்னால், அந்த துல்ஹஜ் பிறை 1 பிறந்ததுல இருந்து குர்பானி கொடுக்குற வரைக்கும். 10ல் குர்பானி கொடுத்தா 10 வரைக்கும், 11லையும் கொடுக்கலாம் குர்பானியை, அது வரைக்கும், 12ல் கூட குர்பானியை கொடுக்கலாம், அது வரைக்கும், 13ல் கூட கொடுக்கலாம், அது வரைக்கும். குர்பானி அது வரைக்கும் இல்லை, டைம் இருக்குது, 4 நாளைக்கு டைம் இருக்கிறது. அப்போ குர்பானியை பிறை 1ல் ஆரம்பித்து குர்பானி கொடுத்து முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நகம் முடிகளை களையக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்குரிய ஒரு விதியை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்க, அங்கே இருந்து கொண்டு அந்த நாட்டில் குர்பானி தேவையற்றது, அந்த இறைச்சி குர்பானிங்கிற கடமை நிறைவேற்றினால அந்த இறைச்சிக்கு ஆளாய் பறக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய நிலைமை இல்லை. நம்ம சொந்த ஊரில் நம்ம அந்த குர்பானியை கொடுத்தோம்னு சொன்னால் குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும், ப்ளஸ் தான தர்மம் ஏழைகளுக்கு பயன்பட்டதுங்கிற ஒரு நன்மையும் கிடைக்கும், 2 நன்மை கிடைக்கலாமே என்பது. அல்லாஹ்வுக்கு தான் நாடுலாம் கிடையாது, எல்லா பூமியும் அல்லாஹ்வுடைய பூமி தானே. அந்த ஒரு கணக்கில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அதிகமான பேர் தாயகத்திலாம் கொடுக்குறாங்க, அதுதான் சிறந்தது. அந்த நாட்டில் கொடுத்தா குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குமே தவிர அந்த இறைச்சிகள் ஏழைகளுக்கு முழு அளவுக்கு பயன்படுவது கிடையாது. நம்ம பார்த்து விசாரித்து அறிந்த வகையில் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஊரில் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஊரில் வச்சு கொடுத்தால் அப்பவும் இந்த சட்டம் பொருந்துமான்னு கேட்குறாங்க. எங்கே வச்சு கொடுத்தாலும் பொருந்தும், கொடுக்குற ஆள் தான் கணக்கு. கொடுக்குற ஆள் நீங்கள் அங்கே இருந்து கொண்டே ஊரில் என்ன செய்யணும், விசாரிக்கணும். கொடுத்துட்டீங்களா, எப்போ கொடுக்க போகிறீங்க, கொடுக்குற வரைக்கும் விசாரிச்சுக்கிறது. எத்தனை அதிகபட்சம் 13 தாண்ட போகிறது இல்லை. ஒரு நாள் முன்ன பின்ன இந்த பெருநாளில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நாள் முன்ன பின்ன வரலாம். வந்தால் அவங்கள கேட்டுக்கிறணும். என்ன கேட்கணும், குர்பானி கொடுத்துட்டீங்களா, ஏன்னா உங்கள் குர்பானி அது. யார் அறுக்கிறாரோ அவருடைய குர்பானி கிடையாது. யார் பணம் போட்டு வாங்குறாரோ, யார் நியத்து பண்ணுறாரோ அவருடைய குர்பானி தானே தவிர, நீங்கள் ஊரில் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் உங்கள் சார்பாக அறுத்தால் அவருடைய குர்பானி ஆகிறாது. குர்பானி நன்மை அவருக்காக கிடைக்காது, உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ யார் இந்த குர்பானியின் மூலமாக நன்மையை எது நாடுகிறாரோ அவர் தான் அதை பேண வேண்டும் என்ற வகையில் நீங்கள் வெளியூரில் குர்பானி கொடுத்தாலும் அந்த குர்பானி கொடுத்து முடியும் வரை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நகமுடியை களையாமல் இருப்பது ஒரு சுன்னத்து, விரும்பத்தக்க ஒரு நல்ல ஒரு காரியம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.